இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்னங்க? மைய நோக்கமே இந்த மாநாட்டுக்கு இந்திய அரசமைப்பை முழுமையான கூட்டாட்சியை மாத்தணும், கூட்டரசாக மாத்தணும். எனக்கு புரியல, இந்திய அரசமைப்பு கூட்டாட்சியா இல்லையா? இல்ல, அதாவது கூட்டாட்சியா இல்லைங்கிறத வேற யாரும் சொல்லி பார்க்க வேண்டியது இல்லை. சரி, அம்பேத்கர் சொல்றாரு, தனித்தனியாக இருந்தவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் இணைவது. ஓ, அது அந்த ஃபெடரேட் அப்படிங்கறத கூட்டு சேர்வது அந்த பொருள் தான் அது வருது. அது அமெரிக்காவில் வந்துச்சு. ஏன்னா தனித்தனி காலனியா இருந்த 15 நாடுகள், அதனாலதான் அதுக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னு பேரு. அப்படித்தானே நம்மளும் ஒன்றிய அரசு திமுக சொல்றது யூனியன் அப்படின்னு சொல்றோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அது இந்தியாவை ஃபெடரேஷன் சொல்லுது. ஆனா இவங்க டிராஃப்ட் பண்ணும்போது இதை பத்தி யூனியன் சொல்றாங்க. இது ஏன் அதுக்கு ஃபெடரேஷன் இருக்கணும்லாம் பல பேர் வாதம் பண்றாங்க. அதற்கான விளக்கத்தை அம்பேத்கர் சொல்றாரு. இது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் போன்றோ சுவிட்சர்லாந்து போன்றோ கனடா போன்றோ முழுமையான கூட்டாட்சி அல்ல. அவரவர்களுடைய விருப்பத்தை கேட்டு இணைந்த ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே பிரித்தானியா இந்தியா, அது பாகிஸ்தான்ங்கிறது பிறகு நடுவில் போயிடுது. அது போக எல்லாமும் சேர்ந்தது தான். அதே மாதிரி இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தது தான் இந்தியா என்பது. கூட்டாக சேர்வதற்கு விருப்பம் கேட்பது என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்பதனால ஒன்று. ரெண்டாவது, கூட்டரசில் மிக அடிப்படையானது என்னென்னா, பல மொழி பேசுகிற இனங்கள் இருந்தால் அந்த இனங்களுடைய எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக இருக்கும். இன்னைக்கு சுவிட்சர்லாந்தில் 4 மொழிகள் ஆட்சி மொழி. ஏன்னா 4 முக்கியமான இனங்கள் இருக்குது, மொழி இனங்கள். அதுபோல் கனடாவில் ஃப்ரெஞ்சும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. இப்போ 2 மொழியுமே அங்கே ஆட்சி மொழி. 2 மொழியிலுமே தேசிய கீதம், 2 தேசிய கொடி அப்படி உண்டு அங்கே கனடாவில். இதில் அமெரிக்காவில் என்னன்னாக்கா ஒரே ஆங்கிலோ சாக்சன் மொழியாக இருந்தால் கூட அந்தந்த மாகாணங்களுக்கான உரிமை என்பது வேறு, ஒரு விரிவான அதிகாரம் உள்ளது. அந்த மாதிரியான எந்த மாடல்லையும் இதில் வைக்க முடியாது. அதனால் சில அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 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 ஒன்றியமே தவிர இது ஒரு கூட்டரசாக கருதக்கூடாதுன்னு இவர் அம்பேத்கரே சொல்கிறார்.